கடந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தபோது நிகழ்ந்த வன்முறையால் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதை நினைவுகூரும் விதமாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினையின் கொடுமைகளை நினைவுகூரும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஏராளமானோர் புலம்பெயரவும் அகதிகளாகவும் அனாதைகளாகவும் ஆகிட காரணமான பிரிவினை வன்முறையால் பல உயிர்களையும் நாம் இழந்துள்ளோம். இந்திய வரலாற்றில் இருண்ட காலங்களில் ஒன்றாக 1947ஆம் ஆண்டின் பிரிவினை சகாப்தம் கருதப்படுகிறது. இந்த பிரிவினை ஆயிரக்கணக்கான மக்களை புலம்பெயர செய்தது. இந்த பிரிவினையானது மத கலவரங்களோடு கொலை, கொள்ளை மற்றும் பிற பயங்கரமான நினைவுகளை உள்ளடக்கியதாக உள்ளது. நமது நாடு இன்று 76வது சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ள நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினையின் போது நடந்த கொடுமைகளை நாம் நினைவு கூறுகிறோம். நாமக்கல் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் புகைப்பட கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்பட கண்காட்சியில் ஆகஸ்ட் 14 பிரிவினையின் போது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் அங்கிருந்து இங்கும் பொதுமக்கள் புலம்பெயர்ந்து வரும்போது ஏற்பட்ட பல்வேறு இன்னல்களை சந்தித்து உயிர் தியாகம் செய்ததையும் பல்வேறு புகைப்படங்களில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அஞ்சல் அலுவலகத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் இந்த புகைப்படத்தை பார்க்கும் வகையில் 50க்கும் மேற்பட்ட பிரிவினையின் கொடுமைகளை நினைவு கூறும் புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. என்னுடைய பெயர் ராஜலட்சுமி. நான் சேந்தமங்கலம் காந்திபுரத்துலேருந்து வரேன். நம்மளுக்கு சுதந்திரம் எப்படி கிடச்சிச்சுங்கிறது நம்ம படிச்சிருப்போம். அதில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் இடம்பெயர்றாங்க, எந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தலைமை அஞ்சலகத்தில் வந்துட்டு நம்ம விஷுவலாக வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சுதந்திரத்துக்காக எப்படியெல்லாம் போராடினாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு இன்சிடெண்ட்டுமே நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போது நம்மளுக்காக எவ்வளோ போராடி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நாட்டுப்பற்றும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த டைமில் நம்மளுக்கு மனசில் வரும். இந்த 50 புகைப்படங்களும் அன்றைய தேதியில் மக்கள் எந்த அளவுக்கு இந்த பிரிவினாலே கஷ்டப்பட்டாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மைக்ரேட் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ தூரம் ஒரு நாடு விட்டு நாடு போகிற அளவு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க, எந்த மாதிரி துயரங்களை சந்திக்க வேண்டியது இந்த கண்காட்சி நம்ம அத்தனை பேருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எக்ஸிபிஷன் நாமக்கல் அஞ்சலகத்தில் நாங்கள் அத்தனை பேரும் பார்வையிடணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம். நீங்கள் தாராளமாக இங்கே எப்போ வேணாலும் இந்த எக்ஸிபிஷன் பார்க்க முடியும். பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.